உன் அப்பன் சிவன் சொல்கிறேன் கேள். ஒரு சில நேரங்களில் உனது செயல் சரியாக இருந்தும் மற்றவர்கள் தவறாக இருந்து அதை நீ சுட்டிக்காட்டிக் கொண்டே இருந்தாய் என்றால் அந்த தவறான செயல் செய்த நபர்கள் அவர்கள் செய்தது நியாயம் என்று தர்க்கம் செய்வார்கள். அதற்கு நீ வாதாட வேண்டாம். தவறான மனிதர்களோடு தர்க்கம் செய்வதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. புரிந்து நடந்து கொள். அர்த்தமற்ற வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று தெரிந்தும் அந்த வார்த்தைகளை அனைத்தையும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். மனதை அங்கும் இங்கும் அலைய விடாமல் தீய செயல்கள் உன்னை கவர்ந்து இழுக்க அனுமதிக்காமல் என் நாமத்தை உன் மனதில் அமைதியாக உச்சரித்துக் கொண்டே உன் பணிகளை செய். அனைத்தும் நல்லதாக நடக்கும். பிள்ளையே, உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் முயற்சி என்னும் பசி உன்னை தூங்க விடாமல் துடிக்க வைக்கிறது என்று எனக்கு தெரியும். பிள்ளையே, உன்னை கீழே இழுத்த ஒவ்வொரு கையும் நாளை உனது வெற்றியை பார்க்க வேண்டும். உனக்கு அவமானத்தை கொடுத்தவர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் நீ அதை நினைத்து வெற்றி பெறு. நீதான் வரலாற்றில் வாழ்வாய். உனக்கு எப்பொழுதும் நான் துணையாக இருப்பேன். என் அருளையும் ஆசியும் வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் நீ என்னை வணங்க வணங்க உனக்கான கர்ம வினைகள் குறைந்து நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இனி நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம். எதை பற்றியும் நினைத்து கொண்டு இருக்காதே. உனக்கு பொன்னான நேரம் இது. ஏன் இப்படி கவலைப்படுகிறாய்? ஒவ்வொன்றையும் நினைத்து கவலைப்பட்டால் கவலைக்கு முடிவு வருவதில்லை. நேற்று நடந்தது நேற்றோடு முடிந்தது. அதை பற்றி இன்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உனக்கு நிறைய கடமைகள் உள்ளன செய்வதற்கு. அதன் மீது சிறிது கவனம் செலுத்து. கவலைகள் நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அதற்கு இடம் கொடுக்காதே. உனக்கு குழப்பமான நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து என்னிடம் பேசு. உனக்கு என்ன வேணுமோ என்னிடம் கேள். உனக்காக நான் எதுவும் செய்வேன். தீபம் ஏற்றி அதனுடைய வெளிச்சத்தை நீ பார்க்கும் பொழுது உன் வாழ்வில் வரும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள துணிவு கிடைக்கும். உன் எண்ணம் தூய்மையாகும். உன் கடமைகளை நீ சரியாக செய்தும் சில நேரம் தோற்பது போல் தோன்றும். அது நிரந்தரம் அல்ல, தற்காலிக நிலை மட்டுமே. நிச்சயமாக உன்னுடைய உழைப்புக்கு நீ வெற்றி பெறுவாய். எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களோடு இரு. பிள்ளையே, உடல் அலைச்சல் மன உளைச்சல் உனக்கு ஏற்பட்டிருக்கலாம். வாழ்வியல் பாதையில் மாறி மாறி வரும் நிகழ்வுகளால் உன் பயணத்தில் இவைகள் நிகழும். ஆனாலும் உன் பாதுகாப்பை உறுதி செய்பவன் நானே. என் நாமம் உச்சரிக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை சுற்றி எதிர்மறை அதிகமாகும் போது நீ கூடுதலாக கொஞ்சம் தியானம் செய்ய வேண்டும். ஓம் நமசிவாய மந்திரத்தை கொஞ்சம் கூடுதலாக உச்சரிக்க வேண்டும். நீ என்றும் என் பாதுகாப்பு வளையத்தில் உள்ளாய். அச்சமின்றி முன்னேறு. நான் துணையாக இருப்பேன். உன் அப்பன் சிவன் சொல்கிறேன் கேள். ஏன் மனம் கலக்கமாக இருக்கிறாய்? என்னிடம் ஆறுதல் தேடி அழுது கொண்டே இருக்கிறாய். கண்ணீரை துடைத்து என்னை நன்றாக பார். பிள்ளையே, கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய். அழாதே. தெரியாமல் நடந்த தவறை நினைத்து வருந்தாதே. ஏனெனில் அதில் உள்ள அனுபவங்களை பாடமாக எடுத்துக்கொள். அந்த தவறை மறந்துவிடு. உன்னுடைய கவலைகளை போக்கவே நான் உள்ளேன். கவனம் சிதறாமல் இருப்பதற்குதான் என் நாமத்தை நீ உச்சரிக்க வேண்டும் என்று கூறுகிறேன். பிள்ளையே, மனம் மிகவும் குழப்பமாக இருந்தால் என் ஆலயம் வந்து என் கண்முன் அமர்ந்து உன் மனதில் உள்ள பாரங்களை கூறிவிட்டு போ. சிலரின் உண்மையான முகம் உனக்கு காண்பிக்கப்படும் போது நீ உணர்ச்சிவசப்பட்டு பேசுவதோ தவறான வார்த்தைகளை கோபத்தில் வெளிப்படுத்துவதோ தவறாகும். நீ என்னிடம் உன்னுடைய ஒரு தவறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு இருந்தாய். அதை மன்னித்து விட்டேன் பிள்ளையே. உனக்கு ஏற்பட்டிருக்கும் கவலைகள் நிச்சயமாக மாறும். அதனை புரிந்து கொண்டு எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்பதனை உணர்ந்து நடுநிலைமையாக இருக்க கற்றுக்கொள். உன்னால் முடியாது என்று வாழ்வை நினைத்து அஞ்சாதே. நீ பொறுமையாக இருந்தால் வெற்றிகரமாக முடிக்க முடியும். உன் அப்பன் சிவன் சொல்கிறேன் கேள். நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருந்தால், அவர்கள் மனம் காயப்படும்படி நடந்து இருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள். அது ஒரு கர்மாவாக பின்தொடர்கிறது. மனம், வாக்கு, செயல் மூன்றும் கர்மாவை தரவல்லது. அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளையே, உன் எதிர்காலத்தை நினைத்து கலங்காதே. உனக்காக வருங்காலத்தை உருவாக்கி அதில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் மிரள செய்வேன். உன் எல்லா லட்சியங்களையும் நான் அடையும்படி செய்வேன். நீ நினைத்தது போல் உன்னை வாழ வைப்பேன். தைரியமாக இரு. நல்லதே நடக்கும். நான் தரும் வாழ்க்கை உனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை தரும்.
இந்த சிவனை வணங்கும் உன்னை எவனாலும் வெல்ல முடியாது. இந்த சிவன் உனக்கு கொடுக்கும் வாழ்க்கை மிக பெரியது. திருப்தியான வாழ்க்கை.